பாம்பே பஜார் ரசிக பெருமக்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த அக்டோபர் 2024 எந்த மாதிரியான பலன்களை மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது? மிதுனத்துக்கு சகலமும் கை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னத மாதம் அப்படின்னு ஒரே வார்த்தையில பலனையே முடிச்சுக்கலாம். என்னங்க திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? ராசிநாதன் உச்சம், ராசியில செவ்வாயா? அவரே 6ஆம் அதிபதியாச்சு, அவர் எப்படிங்க நல்லது பண்ணுவார்? 6ஆம் அதிபதி ராசியில இயல்பாக அமர்ந்திருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு கெடுதல் மாதிரியான சில அமைப்புகளை கொடுப்பார். ஆனால் ராசிநாதன் உச்சமாகி உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் லாபாதிபதியாக செயல்படுவார். வேத ஜோதிடத்தில் எந்த கிரகம் எதை கொடுக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல பெரிய நுணுக்கம் ஜோதிடருக்கு தேவைப்படும். அந்த அமைப்புகளில் மிதுன ராசிக்காரங்களுக்கு லாபாதிபதி லாபத்தில் அமர்ந்து லாபத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தாங்க உண்மை. இந்த அக்டோபர் மாதம் 2024 மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொடக்கம். அதற்கான தொடக்கத்தின் சில அறிகுறிகளை கடந்த ஒரு 10 நாட்களாகவே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது பெரியவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும். அப்படி என்னங்க வந்துருச்சு? புது உற்சாகம் வந்திருக்கு. இந்த வருடம் பிறந்ததுலேருந்தே நீங்கள் நல்லா இல்லை, அவ்வளோதான் விஷயம். இதுக்கு பிறகு அது தொடரப்போவது இல்லை. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான அடிப்படை கடந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலேருந்து நடந்துட்டு இருக்கு. இந்த மாதத்தில் பலன்கள் கைக்கு வந்து கிடைக்கும். என்ன நடக்கும்? பிரிந்து போன உறவுகள் திரும்ப வருவாங்க. இந்த வருடத்தில் நிறைய இனிய நிகழ்வுகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அதுக்கான சில அச்சாரத்தை இந்த அக்டோபர் 2024 சகல தரப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். காதல் திருமண அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோக நிலை அப்படின்னே சொல்லிடலாங்க. இந்த மாதத்தில் அறிமுகமாகக்கூடிய ஒருவர், ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு, 7ஆம் அதிபதி அவரே 12ல் மறைந்திருந்தாலும் சுபரின் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை துணையை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு மாதமாகவே இளைய பருவத்தினர்களுக்கு இருக்கும். கடந்த காலங்களில் என்னோட வாழ்க்கை சரியில்லாமல் போச்சுங்க, இப்போ எனக்கு அந்த வாழ்க்கையை சரி பண்ணக்கூடிய அமைப்போ இல்லது புதிய ஒரு வாழ்க்கையை அறிமுகப்படுத்தி பழைய வாழ்க்கை தேவையில்லைங்க, தூக்கி போட்டுட்டு அப்படியே செட்டில் பண்ணி முடிச்சுட்டு புதிய வாழ்க்கைக்குள்ள போகலாம் அப்படின்ற மாதிரியான சில புதிய இனிய அறிமுகங்களை கொடுப்பார். இனியன்னு நிறைய நல்லது இருக்குங்க. அப்படி ஒன்றும் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் நல்லா இல்லை. எந்த மிதுன ராசிக்காரங்களை கேட்டாலும் என்னங்க அஷ்டம சனி முடிஞ்சிச்சு, அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தீங்க. ஆனால் செப்டம்பர் பாதியிலிருந்து செப்டம்பர் 15, 20ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் உச்சத்தை அடைந்ததுலேருந்து நீங்களே ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கீங்க. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கீங்க. புதிய தொடக்கத்தை செய்யலாம் அப்படின்னு இருக்கீங்க. சரி, என்னையா அது புதிய தொடக்கம்? 4ஆம் பாவகம் வலிமையாக இருக்குது. 4ஆம் பாவகத்தில் உச்சனாகி குருவின் பார்வையில் அப்படின்னு சொல்லிட்டு புதன் தகன்னு ஒரு தங்க ரதத்தில் வச்ச மாதிரி இருக்காரு. என்ன கொடுப்பாரு? 4ஆம் பாவகம் நல்ல பலனை அனுபவிக்க போறீங்க. 4ஆம் பாவகம் மனைவி, அம்மா, வீடு, வாகனம், தன் சுகம், படிப்பு, இது மாதிரியான அத்தனையிலையும் மிகப்பெரிய அமைப்பு. என்னோட படிப்பே பாதியில் தடைப்பட்டு போய் நின்றுச்சு, இப்பொழுது தொடங்கலாமா? அருமையாக தொடங்கலாம். உங்களுக்கே புத்திசாலித்தனம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் நிறைய அமைப்பு இருக்கு. மிக முக்கியமாக பாராட்டுக்கள் கிடைக்குங்க. வேலை தொழில் இடத்துல ரொம்ப நாள் ஒரு மாதிரி பண்றாங்க, எந்த அங்கீகாரமும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதம் அதற்கான ஒரு தொடக்கத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த அக்டோபர் 2024 சகல தரப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கும் இருக்கும். மிக முக்கியமாக மாணவர்களுக்கு இது படிச்சதை அப்படியே பிரிண்ட் எடுத்த மாதிரி உங்கள் மைண்ட்குள்ளே நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தின் அடிப்படையில் குறிப்பாக புதன் யாருங்க? பேச்சு சம்பந்தப்படுற புத்திசாலித்தனத்தை மூலதனமாக கொண்டு சாஃப்ட்வேர், ஐடி, இன்டர்நெட் மாதிரியான டிவைசஸை யூஸ் பண்ணி சில அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. நீங்களே புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறேன், அதை கண்டுபிடிக்கிறேன், இது கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு புதிய உருவாக்கத்தை செய்யக்கூடிய அமைப்பு. சோஷியல் மீடியாவில் அட்டகாசமாக சம்பாதிக்கலாம். நான் இன்ஸ்டாகிராம் பண்ணுறேன், யூடியூப் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், நான் பேசினா கேட்பாங்களா? தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடந்த பதிவிலே சொல்லிட்டோம். நிச்சயமாக சோஷியல் மீடியா இந்த மாதத்தில் சகல தரப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கும் கை கொடுக்கும். உங்களுக்கு என்ன வருமோ அது பண்ணுங்க. அடுத்தவர் அதை பண்ணுறாருங்க, இவர் இதை பண்ணுறாருங்க, இவர் அதை பண்ணுறாருங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு தானாக வரக்கூடிய சில அமைப்புகளில் மிகப்பெரிய உயரத்தை தொடக்கூடிய அந்த துறையில் நான் தாங்க ஜித்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புத ஒரு மாதமாகவே இருக்கும். பெரியவர்களுக்கு குழந்தைகளால் நல்லது இருக்க போதுங்க. உறவினர்களோடு இருந்து வந்து மனஸ்தாபங்கள் தீரப்போகுது. எல்லா வகையிலையும் சகல தரப்பான அமைப்புகள்லையும் நன்மை இருக்குங்க. அப்போ நெகட்டிவே இல்லையா? 9ஆம் இடத்துல சனி இருக்கிறது தந்தையின் சில அமைப்புகளை நலி செய்வார். அதாவது தந்தை பூர்வீகம் அமைப்பாக இருக்கட்டும், தந்தையின் ஆரோக்கியம் சம்பந்தப்படுற அமைப்புகளில், குறிப்பாக கழிவறை சம்பந்தப்படுற இடங்களில், ஈரமான தரை இருக்கிற அமைப்புகளில் தந்தை கொஞ்சம் அந்த வலுக்கிறது, இது மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். இது சார்ந்த அமைப்புகளில் நிச்சயமாக கவனமாக இருங்க. இதனை கடந்து உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய அளவில் பலிக்கக்கூடிய ஒரு மாதம்ங்க. நான் இவ்வளோ நாள் முயற்சி பண்ணங்க, எதுவுமே எனக்கு சரியாக வரலைங்க, என்னங்க போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு மாறி இப்பொழுது இதை தொட்டேன், இதை பண்ணேன், இவ்வளோ நாள் இழுபறியாக இருந்துச்சு, ஆனால் இந்த மாதத்துலேருந்து அற்புதமான சில அமைப்புகள் இருக்குது. எது நடக்கும், எது கிடைக்கும் அப்படின்றத நான் குறிப்பார்த்து அதை பிளான் பண்ணி அதுக்கப்புறம் செயல்பட்டு அதில் வெற்றி அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி 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 அப்படின்னு எல்லா தரப்பு மிதுன ராசிக்காரங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இனிய மனசு சந்தோஷமாக இருக்கும். ராசிநாதன் உச்சமாக
உச்சமாக இருந்தால் மனம் சந்தோஷமா இருக்கும். உங்களுடைய மனம் தான் உங்களுடைய ராசி. ராசிநாதன் உச்சமாகி குருவின் பார்வையில் கேதுவோடு இணைந்திருக்கிறார். உங்களுக்கே புது புது ஐடியாஸ் வரும். தொழில் சம்பந்தப்படுற அமைப்புகளில் புதிய தொழில் தொடங்கலாம். 10ஆம் பாவகத்தோடு உச்ச புதன் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி புதிய தொழில் தொடக்கத்தை தாராளமாக உங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமோ அது சார்ந்த தொழிலை ஆரம்பிக்கலாங்க கண்ண மூடிக்கிட்டு. இந்த இடத்துல வரக்கூடிய தொடக்கங்களும் சரி அறிமுகங்களும் சரி மிகப்பெரிய மாற்றங்களை மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் 2024 கிடைக்கும். நிச்சயமா இந்த மாதம் ஒரு அட்டகாசமான மாதம் அப்படின்னே சொல்லிடலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு.